Hi, நான் Carolyn. Um, you're watching BTC, Business Talk with Carolyn. நான் எங்கே இருக்கேன்னா, இப்போ வந்து மதுரை மண்ணில் இருக்கேன். ஓகே, and I'm in office of Perry's Biscuit and Perry's Tours and Travels. மிஸ்டர் பெரியஸ் மகேந்திர வேல் சார் கூட தான் இருக்கேன். as I told you before, முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த துணை முனைவோர் தொழில் முனைவோருங்கிற ஒரு பட்டம் பிஸ்னஸ் பீப்புள் அது சும்மா வந்துடுது இல்லைங்க. ஓகே, இட் இஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அண்ட் எவ்ரி திங். அது எல்லாமே வந்து நம்ம விஷயங்கள் வந்து அது கொடுத்து தான் அந்த பேர் எடுத்திருக்கோம். ஸோ அந்த பீப்புள்கிட்ட வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளோட ட்ராவல் பிஸ்னஸில் சாதிச்சவங்கள்ட்ட வந்து கேட்டு எந்த விஷயம் இப்போ நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எதனா ஒரு விஷயம் கேட்குறதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்மளோட பெரிய ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து சார் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்ருக்கேன். ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் இன்சைட் ஃபார் யூ ஆல். நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து சார் சார் வந்து 4வது தலைமுறை. ஐ ஹேவ் டு டெல் யூ 4th ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங். ஏன்னா இப்போல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு முடிக்கிற பிஸ்னஸ் பீப்புளாக இருக்காங்க. வித் பீயிங் 4th ஜென்ரேஷன், இட்ஸ் ரியலி அ வெரி பிக் திங். ஸோ சார் வாயிலே நம்ம கேட்கலாம், வாட் ஆக்சுவலி என்ன சார், எப்படி வந்து இந்த 4th ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்னஸ் பீப்புள் புதுசாக வராங்க அப்படின்னா அவங்க என்ன ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? வாட் யூ டெல் டு வியூவர்ஸ்? அனைவருக்கும் வணக்கம். நான் குறிப்பாக சொன்னோம்னா, ஐ வாண்ட் டு தேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு இலுமின் த ரைஸ் குளோபல், எஸ்பெஷலி ஃபாதர் ஜெகத் கஸ்பர். ஏன்னா சி இஸ் ஃப்ரம் பெங்களூர், ஐ ஆம் இன் மதுரை. ஹவ் வி ஆர் கனெக்டட் அப்படின்னா, எங்களை கனெக்ட் பண்ணது வந்து த ரைஸ் குளோபல். ஒரு 14-15 மாநாடு நடக்க போகுது. 14 மாநாடுகள் முடிஞ்சிருக்கு. ஸோ வி மெட் தர். நாங்கள் சென்னையில் மற்ற இடத்துலலாம் நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம். ஒரு தொழில் முனைவோர்களாக சந்திச்சுக்கிட்டோம். ஜெயிக்கணும் தொழிலில் அப்படின்னா, ஜெயிக்கிறதுங்கிறது என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இவ்வளோ டேர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணிட்டோம், அது வாட் இஸ் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்? வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய மகிழ்ச்சியில் தான் இருக்குது. நீங்கள் எதை நினச்சி மகிழ்ச்சி அடைகிறீங்களோ அதுதான் உங்கள் வெற்றி. இல்லாமல் நான் இது இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும், இல்லை இவ்வளோ டைவர்சிஃபிகேஷன் போயிருக்கணும். எஸ், எவ்ரி திங் இஸ் தட் ஷுட் பி டார்கெட். ஒரு தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் ரொம்ப சீரியஸாக 2 டீம் விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து கோல் போஸ்ட் தூக்கிட்டு போயிட்டாங்க. வாட் வில் பி தி ரிசல்ட்? ஏதாவது ஜெயிக்க முடியுமா? 2 பேராக கோல் அடித்தா தான் ஜெயிக்க முடியும். ஸோ லைஃப் அப்படிங்கிறதோ இல்லை பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்தேன்னா,